டிஎச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமர், நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு இவர் அழைக்கப்படுறது உண்டு. இவர் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுக் கொள்கிறார். அடுத்த 17 வருடங்கள் இவர் தான் அந்த பதவியிலேயே நீடிக்கிறார். இந்த பதவியில் இவர் நீடித்த இந்த காலமெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவில் இவருக்கு நிகராக மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலை தான் நிலவி கொண்டிருந்தது. குழந்தைகளை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். அதன் காரணமாக அவருடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் தினம் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் தினம்னு அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த நேரு அவர்களை பற்றி இன்னைக்கு தவறான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அவருடைய பெயர் மிகவும் கீழ்நிலையில் வைக்கப்படக்கூடிய அந்த வேலைகள் கணக்கச்சிதமாக நடந்துட்டு இருக்கு. வட இந்தியாலாம் நம்ம பார்த்தோம்னா நேருடைய பேர் கிட்டத்தட்ட மொத்தமாவே ரொம்பவும் கீழ்நிலைக்கு கொண்டு போய் அவரை கடுமையா விமர்சனம் பண்ணி கிட்டத்தட்ட அதை மக்கள் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு 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 துயரமான ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நாம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனா நேரு அவர்களுடைய செயல்பாடு அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 47 பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை விட்டு வெளியேறும் பொழுது இந்தியாவை வறுமை கோட்டுக்கு கீழான ஒரு தேசமாகத்தான் விட்டு சென்றார்கள். இந்தியால ஒரு பருக்கை கூட இல்லை அப்படிங்கிற நிலைதான் அன்னைக்கு நிலவிக்கிட்டு இருந்தது. நேரு அவர்கள் இந்தியாவை பல திட்டங்கள் மூலம் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு பலவிதமான திட்டங்களை செயல்படுத்துகிறார். அதுல முதல் நிலையில அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, மக்களுடைய வறுமையை போக்கணும். அப்போ மக்களுடைய வறுமையை போக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு விவசாயம் தான் அடித்தளம். அப்ப அந்த விவசாயத்தை மேம்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும், அணைக்கட்டுகளை உருவாக்கணும் அப்படின்னு அதிகமான அணைக்கட்டுகள் நேரு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்தது. இன்னைக்கும் அதிகமான அணைக்கட்டுகள் யார் காலத்துல கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம நேரு அவர்களுடைய காலகட்டத்துல தான் கட்டப்பட்டுச்சு. இது மூலியமாக விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரையும் சேமிக்க முடியும், அதே மாதிரி நீர்மின் நிலையத்தையும் உருவாக்க முடியும். அதே மாதிரி மக்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா தொழில்துறைகள் அதிகமாக இங்கு நிறுவப்பட வேண்டும். அப்ப தொழிற்சாலைகள் இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தார். தொழிற்சாலைகளுக்கு அதிகமான சலுகைகளையும் கொண்டு வந்தவர் நேரு அவர்கள். இதன் காரணமா வெளிநாட்டு தொழிற்சாலைகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி வரக்கூடியதற்கு மிக முக்கிய காரணமாக அவர்தான் இருந்தார். இதனால லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்றார்கள். இது போக கல்வியில மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இந்தியால அதிகமான தொழில்நுட்பங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்ட மாதிரி பெருசா நடந்தோ இல்லையோ ஓரளவுக்காவது நடந்தது. பயணிகள் விமானங்கள் கூட இங்க தயார் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் உருவாச்சு நேரு அவர்களுடைய செயல்பாடு மூலியமாக. நேரு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது குறுகிய கால திட்டமாகவும் இருந்தது, ஒரு நீண்ட கால திட்டமாகவும் இருந்தது. அதனால அவர் வகுத்து கொடுத்த திட்டங்கள் அவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அளவுல பலன் கொடுக்க தொடங்குச்சு. நேரு அவர்கள் 1889 வருஷம் பிறகுறாங்க. நவம்பர் மாசம் 14 இந்த நாளை தான் நாம குழந்தைகள் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நேரு அவர்கள் 1964 மே மாசம் 27வது நாள் இறக்குறாரு. அப்ப இந்த இறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னும் அதிகமான வேகத்தை எட்டுகிறது. காரணம் என்னன்னா, அந்த 17 வருடங்கள் இந்தியால அவர் வகுத்த அந்த திட்டங்கள் இருக்கு பாருங்க, அதோடைய பலன்கள் அப்பதான் தெரிய வர ஆரம்பிக்குது. 1947 இந்தியா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தேசம். ஆனா 1967 இந்தியா அந்த வறுமை கோட்டிலிருந்து மேல் எழுந்து விட்டது. பல குடும்பங்கள் கீழ்நிலையிலிருந்து மத்திய நிலைக்கு சென்று விட்டது. அதாவது மிடில் கிளாஸ் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் நேரு அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. இந்தியாவுடைய ஜிடிபிங்கிறது 1947க்கும் 1967க்கும் இடையில நாம பார்க்கும் பொழுது மலைக்கும் வடுவுக்குமான வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருந்தவர் நேரு அவர்கள். அப்ப எந்த புள்ளியில நேரு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த காஷ்மீர் விவகாரத்துலதான் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, நேரு நினைச்சிருந்தா மொத்த காஷ்மீரையும் கைப்பற்றி இருக்கலாம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து. ஆனா அவர் இடையிலேயே போர் நிறுத்தம் செஞ்சுட்டாரு, ஐநா சபைக்கு போயிட்டாரு. இதனால ஐநா சபையினால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாம போய்
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்ப காஷ்மீர் 2 துண்டா பிரிஞ்சு அது ஒரு தீராத பிரச்சனையா மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னைக்கு கடுமையான முறையில வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனம் சரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிக நிச்சயமாக இது ஒரு தவறான விமர்சனம் தான். காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு இருக்கிற வரலாறு என்னன்னு தெரியாம, சூழ்நிலை புரியாம நம்ம விமர்சனம் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். இன்னைக்கு காஷ்மீருங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய தேசமாக பார்க்கப்படுகிறது. ஆனா 1947 காஷ்மீருடைய அந்த போர் நடக்கும் பொழுது, காஷ்மீருடைய அந்த இணைப்பு நடக்கும் பொழுது இந்தியாங்கிறது ஒரு சின்ன நாடுங்கிறது பல பேருக்கு தெரியாது. 47 நாடு விடுதலை அடையும் பொழுது பாகிஸ்தான் தான் பெரிய நாடு, இந்தியா சின்ன நாடு. இன்னைக்கு இருக்கிற பல தலைமுறைக்கு இந்த வரலாறே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, படிக்காம போகிறதுதான் காரணம். அப்ப இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, 565 நாடுகள் கொண்ட ஒரு சமஸ்தானத்துக்கு இடைப்பட்ட எஞ்சிய பகுதி தான் இந்தியா அப்படின்னு இருந்தது. அப்ப இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் இந்தியாவோட சேர்க்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் இன்னைக்கு நாம பார்க்குற அந்த பிரம்மாண்ட பகுதி. அதுவும் ஹைதராபாத்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த ஹைதராபாத் நிஜாம் அவர்கிட்ட இருந்துதான் ஹைதராபாத் இங்க சேர்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜுனாகத் குஜராத் பகுதியை சேர்ந்தது. அந்த பகுதி எல்லாமே இந்தியாவோட சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப பார்க்குற அந்த பிரம்மாண்ட இந்தியா. ஆனா நேரு ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. எப்படி அப்படின்னா, இந்த ஹைதராபாத் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு, இந்திய படைகள் உள்ள போயிடுச்சு. ஆனால் மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு தெரியணும், மக்களுடைய அந்த விருப்பம் தான் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு நினைச்ச நேரு அவர்கள் அங்க வாக்கெடுப்பு நடத்த சொன்னாங்க. நீங்க இந்தியாவோட சேர்றீங்களா இல்ல தனியா நிக்கிறீங்களா அப்படின்னு. பெரும்பான்மையான மக்கள் இந்தியாவோட இணைகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அதே மாதிரிதான் ஜுனாகத்ல இந்திய படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஜுனாகத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேயும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அப்ப அங்க இருந்த மக்கள்ல பெரும்பான்மையானவங்களும் நாங்க இந்தியாவோட தான் இருப்போம் அப்படின்னு முடிவெடுத்த அடிப்படையில அது இந்தியாவோட சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப காஷ்மீர்ல மட்டும் என்ன பிரச்சனை, ஏன் அந்த தவறை நேரு பண்ணார் அப்படின்னா, அது தவறா இல்லையாங்கிறது கடைசியில உங்களுக்கே புரியும். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது தனி நாடா இருந்தது. அது பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புக்கு முதல்ல உள்ளாச்சு. அப்ப காஷ்மீருடைய அந்த பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக இந்தியாவுடைய ஒரு உதவியை தான் அங்க இருந்த மன்னர் ஹரிசிங் அவர்கள் கேட்டாங்க. இந்த அடிப்படையில நாங்க சும்மா இத சேர்க்க முடியாது, எங்களோட இந்த தேசத்தை இணைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாநிலமா இது இருக்கும். அந்த அடிப்படையில நாங்க எங்களுடைய படைகளை அனுப்புறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. ஆனா கிட்டத்தட்ட 70% பகுதி அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அதன் பிறகு காஷ்மீருக்குள்ள இந்திய ராணுவம் நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி பெரும்பான்மையான பகுதிகளை இந்தியாவிடம் மீட்டது. ஆனா இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னா, போர் நிறுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் உருவாச்சு. காரணம் பனிப்பொழிவும் ரொம்ப கடுமையாக இருக்கும் அங்க காஷ்மீர்ல, உறைபனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த சூழ்நிலையில் போர் செய்ய முடியாம போரை இயற்கை தன்னாலேயே நிறுத்தியதுங்கிறது தான் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. ஆனா நேருவை பற்றி இங்க அவதூறாக பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, போரை நேரு தான் நிறுத்தினாரு, ஐநா சபைக்கு போனாரு, ஐநா சபைக்கு போனதுக்கு அப்புறம் போரை நீங்க நிறுத்துங்க, அங்கங்க இருக்கிறவங்க அங்கேயே இருங்க, பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு ஐநா சபை சொல்லிடுச்சு. அதை தொடர்ந்துதான் இந்த பிரச்சனை நீடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமா இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த பனி சீசன் தான் போரை நிறுத்துச்சு. ஆனா இந்த பனி சீசன் முடிஞ்சது பிறகு பனி உருகிருச்சுன்னா போர் ஸ்டார்ட் ஆயிடுங்கிறது 2 பேருக்கும் தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனைய அமைதியா தீக்கணுங்கிறதுக்காக தான் ஐநா சபைக்கு போனார் நேரு அவர்கள். இது தவிர நேரு அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, காஷ்மீருக்குள்ள இந்திய ராணுவம் போனது காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுக்காக நீங்க நினைக்க வேண்டாம், அது அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருந்தார் நேரு அவர்கள். அன்றைய சூழ்நிலையே அப்படித்தான் இருந்தது. ஒரு இடத்துல இந்திய ராணுவம் நுழைஞ்சாலும் அங்கங்க மக்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் அந்த பகுதியை இணைக்கணும் அப்படின்னு நேரு அவர்கள் விரும்பினாரு. காரணம் முழுக்க அவர் ஒரு தெளிவான ஜனநாயகவாதியா இருந்துகிட்டு இருந்தார். தவிர நேரு அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, காஷ்மீருக்குள்ள இந்திய ராணுவம் போயிருக்கிறதுங்கிறது காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுக்காக இல்லை, அது காஷ்மீர் மக்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு. அப்போ நேரு அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பனிப்பொழிவு பயன்படுத்தி இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கு,
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம ஐநா சபையில மிக தெளிவான ஒரு சமாதான உடன்படிக்கையை எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் நேருடைய நோக்கமா இருந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜனநாயகவாதியா இருந்தார் அப்படின்னா, காஷ்மீர்ல ஓட்டெடுப்பு நடத்தி அவங்க தனியா நிக்கிறாங்களா இல்ல இந்தியாவோட இணைகிறாங்களாங்கிறத தெளிவுபடுத்திக்கலாம். அவங்க இந்தியாவோட இணைக்கிறாங்க அப்படின்னா இணைச்சிக்கலாம், இல்ல தனியா நிக்கிறாங்கன்னா அதுக்கு இந்தியா முழுமையான ஆதரவு கொடுக்கும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 மனநிலையில தான் அவர் இருந்தார். அவர் தெளிவான ஜனநாயகவாதியாக இருந்தார். அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தாதான் நேரு அவர்கள் செய்தது சரியா தவறாங்கிறது தெளிவா புரியும். அவர் எந்த அளவுக்கு ஜனநாயகவாதி அப்படிங்கறத பாருங்க. 1949 அந்த பாபர் மசூதிக்குள்ள அந்த ராமருடைய அந்த சிலையை கொண்டு போய் வச்சாங்க பாருங்க. அப்போ மிகப்பெரிய அளவுல பரபரப்பு ஏற்பட்டுச்சு அந்த உத்தரப்பிரதேசத்துல. நேரு நினைச்சிருந்தார் அப்படின்னா உறுதியான ஒரு முடிவை எடுத்து அது பள்ளிவாசலாகவே இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்திருக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த நேரத்துல அங்க இருந்த முதலமைச்சர் கிட்டதான் பொறுப்பை ஒப்படைச்சார். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க தான் அந்த முடிவை எடுக்கணும், சட்டம் ஒழுங்க நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நேரு அவர்கள் தெளிவா இருந்தாரு. அது சம்பந்தமான கடிதமும் அந்த முதலமைச்சருக்கும் எழுதியிருக்காரு. ஆக எல்லா இடங்கள்லயும் ஜனநாயகம் இருக்கிறது தான் சரியானது, மக்கள் முடிவுதான் மிகச்சிறந்த ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நேரு தெளிவாக இருந்ததனால்தான் காஷ்மீர் விஷயத்திலும் அப்படி நடந்து கொண்டார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியாததுனால, அது 2K கிட்ஸா இருக்கட்டும், அந்த ஜென்செட்டா இருக்கட்டும், இவங்க யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாததுனால இந்த காலகட்டத்துல உட்காந்துக்கிட்டு கடந்த கால வரலாற்றை இந்த காலகட்டத்தோடவே பார்க்கறதுனால நேரு அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை இவர்களால். ஆகையினால நேரு அவர்கள் காஷ்மீர் விஷயத்துல மிக நிச்சயமாக தவறு செய்யல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.